ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். ஒருத்தர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு டஃப்பான கால் லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க, நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க மட்டும்தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது. சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை. கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன். சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக. நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவன் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவாக உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஹீ இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. ஹேவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ப்ளஸ் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இட்ஸ் லைக் இதுவும் ஒரு படம் தான். இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமை பேக்கடாக பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணேன். ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைனா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கயல் எடிட்டர் ஆகட்டும், அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கி விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்டு ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப பிளான் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசரை சொன்னோன்னே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சு தான் இந்த ஃபீனிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர்
பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு மொத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க எங்களை பார்த்துட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்கா பெஸ்ட்டு ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு இப்போ இருக்கிற மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பீட்டர் ரெயின் சாராக இருக்கட்டும், இல்லை சில்வா, எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டன் மாஸ்டர் அவர் சொன்னார். ஏன்னா அவங்க ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேம் ரேட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு, அப்படியே கீழே வைக்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் மியூசிக் எப்படின்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம், அந்த ஷார்ட் மேக்கிங், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால் பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த எதுக்காக அப்படி பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்னை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டரு இந்த படம் ஈஸியாக வேலை பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக மியூசிக் பண்ணியாச்சு, சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனால் இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த படத்தை ஒரு கம்மட்டி படம் மாதிரியோ இல்லை ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப ஆர்ட் என்ன சொல்கிறது, கண்டெம்பரரியாக ஒரு படமாகவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது அப்படியும் இதை ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால் கொண்டு போக முடியும். இல்லை ஆனால் ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மாஸ்டருக்கு எனக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்தில். அது என்ன காரணம்னா, நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியாக ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு உண்மையை சொல்லணும்னா அது ஒரு செல்ஃபிஷாக வச்சுக்கோங்களேன். நான் கம்மட்டி படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே. ஏன்னா நமக்கு ரொம்ப ரூட்டடாக ஒரு எமோஷனை சொல்கிறது இல்லை. ஒருத்தர் அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான், அது அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனுக்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த படம் அப்படிப்பட்ட படம். ஸோ நம்ம ஏன் இதை ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் ஒன்று பண்ணுவேன். ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே ஒரு சினிமாத்தனம் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இங்கே நம்ம ஒரு படத்தை ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியாக பயங்கர ஆர்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அதை கிஃப்ட் ராப் பண்ணணும். அதை கிஃப்ட் ராப் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணோட்டத்தில் என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா, இவரும் வந்துட்டாரா, இவரும் நடிக்கிறாரா, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் அவருக்கு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, இது நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன். நாங்கள் வேறு படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னது நானாக தான் சொல்லுவேனே தவிர அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை, எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் நம்புகிறேன், நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் எண்டாவது படம் பார்த்து முடிக்கும்போது நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், கன்ஃபார்மாக அவனுக்கு என்ன சொல்கிறது, நடித்த மாதிரி இருக்காது. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே நடித்த மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, சில கதை அப்படி எடுத்துக்கிறோம். இந்த கதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி மலையாளத்தில், தொண்டி முதலும் ரிக்ஷாக்ஷின்னு ஒரு படம் இருக்குது. அதில் நடித்த போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாகவே போலீஸ்காரங்க, அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது. ஸோ ரியல் போலீஸ்காரங்க நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், எல்லாம் நடித்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அது தப்புங்கிறது தப்பாக தெரியாது, ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த கதையும் அப்படி தான், இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இது அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியாக பண்ணக்கூடாது, அது கூட கொஞ்சம் கிஃப்ட் ராப் பண்ணி இதை ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே நமக்கு ஏன்னா என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். ஸோ இந்த படம் பண்ணி முடிக்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிச்சு. இந்த படம் என்ன சொல்கிறது, சிவா சார் சொன்ன மாதிரி என்னுடைய கரியரில் நான் பண்ணிட்டு இருக்கிற படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்.
பாட்டு அப்புறம் எல்லோரும் வழக்கமாக என்னென்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுறதுனால என்னென்னா சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. பட்டு எல்லா படத்துலையும் பாட்டு இருக்குது, எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும். பட்டு அதுக்கு பின்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்குது. நான் வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் பண்ணுறேன். அதை ஹிட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன். இந்த படம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் வந்து வழக்கமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு படம் பண்ணுறது, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு இன்னொரு படம் பிஸ்னஸாக அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு லட்சியமாக இதை பண்ணுறாரு. இது வந்து வெறும் ஒரு படமாக இல்லை, அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இந்த படத்தை செதுக்க முடிந்தது. தப்பாக இருக்கிறதுனா கூட கொஞ்சம் நாள் டைம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது. ஸோ ரெண்டாவது படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில் ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசாக. எனக்கு மட்டும் இல்லை, சூர்யாவுக்கு, இதில் நடித்த எல்லாருக்குமே, மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைமிங்லாம் யோசிப்பேன், நமக்கு வந்து ஒரு என்ன ரூட்டடாக ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தமான ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது சும்மா ஃபைட்டு மட்டும் இல்லை, ஃபைட்டுனா இப்போ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை. நீங்கள் இந்த படத்தை, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, மேலோட்டமாக இது வந்து ஒரு ஃபைட் படம். ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்ணுறதுனால எல்லா படத்துலையும் ஃபைட் வச்சிட்டா, எல்லா சீன்லையும் வச்சு அப்படி இல்லை. இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட பின்னால், லைவ் பிளேயர், சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து 3வது ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்தது 4வதாக அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க. இதில் இதுக்கு இப்போ 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோடய ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸு, இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க. ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம், அப்போ தெரியாது. இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய, இப்போ டைமண்ட் பாபு சாரெல்லாம் 2வது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பார்க்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டையும் சொல்லிவிட்டு அடுத்தது நான் வந்து கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவில் மிகப்பெரிய டெக்னீஷியனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் வந்து இயக்குனராக முதல் படம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதில் சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம்னு நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பார்த்துருங்களா? அதே விட்டுருக்கேன். ஆனால் என்னென்னா இவங்களோட இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ஜனநாயகனாக இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மாக பண்ணியிருக்காரு படத்தை. தம்பி விஜய் சேதுபதி சாரோட சன் முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா சொல்லுவாங்க, அப்பன் தோற்று போன ஊரில் பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பாரு வந்து ஜெயிச்ச ஊரில் பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன
மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோடு வருவாங்க. இங்கே உழைச்சா, சின்சியராக இருந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்கள் வந்து குறியீடு. உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சி மேலே வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் ஜெயிக்கும் பொழுது தான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துகிட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசாக இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதில் வந்து என்னென்னா, ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும். படம் பூரா தெறிக்க விட்ருக்கார், ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்ருக்கார். நிறைய சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், பெரிய கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக அதை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, மாமாவாக பேசிட்டு போனார். அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேற ஒன்றா இருக்கும், விசில் பறக்கும்னு நான் நம்புகிறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டடு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுக்குற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டாக வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது அந்த லெவலில் இருக்குது. இது படத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் இப்போ இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம், நாங்கள் வந்து ஃபீனிக்ஸோட பிஸ்னஸ் பற்றி பேச உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசி முடித்தோம். அந்த மாதிரி வந்து என்னென்னா சினிமாவை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டரை வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தாங்க. எனக்கும் நானும் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோடு இந்த படத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசலாக வரல, அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்லை, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 ஃபீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட்டு இயக்குனர் தானே, அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி, அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை. அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசாக வெளியே தெரியணும். முழுசாக தெரிஞ்சா படம் ஓடாது. அது லேசாக வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோட கொண்டு வர்றது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நானும் 17 வயசில் வந்தேன், 22 வயசில் ஸ்டண்ட் இயக்குனர் ஆனேன். நானும் 9 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 540 படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் பெருமையாக பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி.
சாதாரணமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த ஸ்கிரிப்டில் உட்காந்து. ஒரு இங்கே அற்புதமான இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம். அடி அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் சண்டை நிற்கும். என்னால் போயிடும் வெளியில் தேட்டர்லேருந்து. அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாமல் விட்டோம், எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷனும் நிற்காது. அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்கிறது. அது இருந்தால் தான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு டெக்னிக்காக முலாம் பூசலாம், ஆனால் டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்கள் எமோஷனை முலாம் பூச முடியாது. ஸோ பேசிக் அது ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அல்லரசு அப்படின்னும் போது அந்த ரிட்டர்னில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதில் பார்த்ததில் தெரிஞ்சது, நிறைய பட்டிருக்காரு, அற்புதமாக பட்டிருக்காரு, எக்கச்சக்கமாக பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அதை அற்புதமாக வெளியே கொண்டு வர்றது, அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பார். அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் அத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த, அப்படியே அதை அதை அந்த ஒரு நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனருக்கு என்ன, நல்ல மியூசிக் டைரக்டர் சாம் கிட்டேருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும், இவர் கேமராமேன் வேல்ரேஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அந்த அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிறது தான் வேலை. இதுக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் கட்டி காத்து அந்த எடிட்டிங்கில் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தெரியும், சூர்யாவை பற்றி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர்கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்துல கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி பேசு, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து எல்லார் ஜனங்களையும் காட்டு, நல்ல குத்து, நல்ல ஒரு குத்து போயிடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சில் உள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது, ஒன்றும் இல்லை. உட்காருங்க தம்பி, வெற்றி உண்ணுது. உன் உழைப்பு சும்மா இல்லை, உழைச்சிருக்க. அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்சேன், இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ மார் தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்பவுமே அப்படிதான், நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியராக சொல்லிடுவேன். இது வந்து இப்போ அப்பா இருக்காரு, அவர் ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டால் இந்த ஷேப் போயிடுவார், நீட்டாக போட்டால் எப்படி வேணால் போயிடுவார். ஆனால் ஒரு ரியலிஸ்டிக், ஒரு இப்போ இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன். இதில் ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கிளாஸ் மாஸ் இப்போ அவர் அடித்தா 100 பேர் விழுறதுங்கிறது வந்து வேற மாசு. ஆனால் அடித்தா இடி மாதிரி விடுற மாசு இருக்குது பாருங்க, அதான் கிளாஸ் மாசு. இப்போ இந்த நான் உதாரணம் சொல்ல போக்கிரியெல்லாம் நான் பண்ணியிருப்பேன், இதுக்கு அது கிளாஸ் மாசு. சரி, இது அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, கதை இருக்கு. அவன் ஏதோ அவன் மூஞ்சில சொல்லுறான், இந்த டெய்லர் பார்க்குறவனுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான், என்ன சொல்ல வரான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர், ஒவ்வொன்றா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமாக கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவர்
அதை அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு. இன்றைக்கி யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான ஃபோட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்போ இப்போ தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமாக பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு. அதாவது தேடி 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 அதை கொண்டு வந்து எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அதில் ஒன்றுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்முது. வேற என்ன தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் உழைச்சிருக்கீங்க இந்த ஃபீனிக்ஸுக்கு. இந்த ஃபீனிக்ஸு எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எழுந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இதை ஒரு சுற்றுவீங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வரப்போகுது இந்த படம்ன்றதில் எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்குது. இது அதாவது டெய்லி கேலண்டரில் தேதி கிழிக்கிறது இல்லை, கிழிச்ச தேதியில் நாம் என்ன கிழித்தோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. அதை உங்கள் ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பணிவான வணக்கத்தோடு கேட்டுக்கிறேன். அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார். அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவர் இன்றைக்கி சூர்யா வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும். ஸோ he doesn't லைக் ரெக்கமெண்டேஷன். பட் எதுக்குன்னா அவருக்குடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்குது சூர்யா. நீங்கள் நிச்சயமாக எங்கேயோ போவீங்க. இந்த ஒரு ரவுண்டு, அரை ரவுண்டு, கால் ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நன்றி. இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன தான் இலைய நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கள, அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோம்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்றே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்லை சார், பெருமை.